நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, குடும்ப பிரச்சனைகள் நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முறை நம்ம ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஃபோனாக இருக்கட்டும், அல்லது வெளி மாநிலங்கள், நிறைய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் தான் பெருசாக இருக்குது. இன்றைக்கி கால சூழ்நிலை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கா சாமி. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், திருமணத்துக்கு முன்பாக இருக்கலாம், திருமணத்துக்கு பின்பாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், இல்லை காதலிக்கிறதால பெற்றோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப கௌரவமாக இருக்கலாம். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வருதுன்னா இதுதான் ஒன்று, பொண்ணை பற்றி பேசுகிறாங்க, இல்லை பையனை பற்றி பேசுகிறாங்க, இல்லை மாப்பிள்ளையை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுக்காரை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா கணவன் மனைவியை பற்றி பேசுகிறாரு, மாமியாரை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி ஏன் கிரக சூழ்நிலை, கால சூழ்நிலை ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை? ஏன் அந்த நிம்மதியான வாழ்க்கை இல்லை? நாம் என்ன தப்பு செஞ்சோம்? நமக்கு ஏன் இப்படி நடக்குது? நாமளும் மற்றவங்களைப் போல ஒரு ஹாப்பியாக, ஒரு கலர்ஃபுல்லாக, ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏன் நமக்கு கிடைக்கல? ஸோ நம்மளுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அன்பர்கள் உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு நிறைய ஃபோன் கால்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆகி 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வாழ்ந்தவங்களாக கூட அந்த கேது தசையோ, கேது புத்தியோ, அல்லது செவ்வாய் தசை, இல்லை பாதகாதிபதி தசை, இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரிவு ஏற்படுது. எப்போ முதிர்ந்த வாழ்க்கையில் 20 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, இல்லை 30 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, வயோதிக பருவத்தில். ஆனால் இப்போ நியர்பையாக கல்யாணம் பண்ணாங்க, ஒரு 6 மாதம் தான் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, ஒரு 5 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை இருக்கும். மனைவி ரொம்ப கணவனை மதிக்காமல் இருக்கிறது. அந்த ஆம்பளைக்கு ஒரு வீட்டில் மரியாதையே இருக்காது. அது அந்த ஆம்பளையுடைய மனவேதனை இருக்கே, அது சொல்லி மாளாது. இவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்னு வீட்டுக்குள்ளே ஒரு ஆம்பளைக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா அந்த ஆணுடைய மனநிலை எவ்வளோ கவலை, கஷ்டப்படும்ன்றது நமக்கு தான் தெரியும். அப்போது குழந்தை பிறந்தது சாமி, வேணுமுன்னே கூட்டு போய் வச்சுருக்காங்க, மாமியார் பண்ணுற வேலை, வேணுமுன்னே இழுத்து போயிட்டாங்க சாமி, கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டாங்க, போலீஸ் கேஸ் ஆகுது, அந்த மாதிரி பொண்ணு அது கிடையாது, என்னை விட்டு பிரிஞ்சு இருக்காது அப்படின்லாம் அவர் வருத்தப்படுவார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் அந்த மனைவி ஆங்கினவங்க அந்த குடும்பத்தையே எடுத்து தன் தலையில் போட்டு சுமப்பாங்க, குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க. ஆனால் ஒன்று கணவர் மதிக்க தெரியாது, அம்மாவோட சேர்ந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவார், இல்லை கணவர் சப்போர்ட் இருக்கும், மாமனார் மாமியார் சப்போர்ட் இருக்காது. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் உழைச்சி கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுது, நமக்கு ஒரு வீண்பழி வருது, ஒரு நல்ல பேர் இல்லைனாக்கா உழைச்சி அதாவது சம்பாரித்து கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றி அப்போ கூட ஒரு நல்ல பேர் இல்லை, அவப்பெயர் தான் ஏற்படுது, வீண்பழி தான் வருதுனாக்கா இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதே போல் தான் பிள்ளைங்களுடைய படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், கல்யாணமாக, பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் பசங்களை, பொம்பளை பசங்களோ ஆம்பளை பசங்களோ யாராக இருந்தாலும் வயசில் கல்யாணம் பண்ணணும், அப்போ திருமணம் நடக்கலை, அதனால் வரக்கூடிய மனக்கவலை, மனக்குழப்பம், இப்படி குடும்பத்தில் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, சொத்து பிரச்சனையிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, குழந்தை பாக்கியத்திலிருந்து எல்லாத்துக்கும் உங்கள் ராசிக்கு நம்ம தீர்வு காண போகிறோம். இதுக்கு மெயினாக சனி பகவானுடைய தோஷம்தான் காரணமாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 12 ராசி தான். இந்த 12 ராசியில் 7 ராசி எப்படியாவது சனி பகவான் ஆட்டி படைக்கிறார் எப்பொழுதுமே. இப்போ 7.5 சனின்னா 3 ராசி, கும்பம், மீனம், மேஷம்.
அதே போல் கண்டகச்சனி, அஷ்டமசனி, அர்த்தாஷ்டமசனி, சிம்மம், கன்னி, தனுசு, இது போக சனியுடைய பார்வை ரிஷபத்துக்கு. அப்போ 7 ராசி போயிடுச்சு. இது போக ராகு கேதுவால் 2 ராசி போயிடும். அப்போ 7 2 9 ராசி போயிடுச்சு. அப்போ ஒரு 3 ராசி தான் பேலன்ஸ் நிற்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் 12 ராசிக்கும் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், வீண்பழி அவமானங்கள், வீட்டில் மரியாதை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு போக போக இனி எல்லாம் நல்லதே நடக்கும். இப்போ தான் ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு, பாத சனி நடக்குது. இதில் கும்பராசி என்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு, இந்த கும்பராசி என்பர்களுக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய பிரச்சனையே அப்படி அது மாட்டும் ஆகாயத்தில் இருக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனையை அப்படியே தரன்னு இழுத்துன்னு வந்து மடியில் வச்சுப்பாங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய பிரச்சனையை தேடி சென்று இழுத்து வந்து மடியில் வைத்து கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களே, தெரியாமல் செஞ்சிட்டேன் நான், அது மாட்டும் எங்கேயோ இருந்ததுங்க சாமி, நான் தான் பாவன் பார்த்து கூப்பிட்டு வந்தேன், பாவன் பார்த்து வச்சேன், அப்படிலாம் நிறைய கும்பராசி அன்பர்கள் நான் தான் இறக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. மனசு இறங்கிச்சேன், நான் தான் மனசு இறங்கி வந்தேன் சாமி, நான் பண்ண தப்பு தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கும்பராசி என்பர்களே, பிரச்சனை உங்களை தேடாமல் நீங்கள் பிரச்சனையை தேடி போய் கொண்டு வரீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு, யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று சொல்லுவான், அவன் பேச்சை நம்பி அப்படியே ஆகான்னு போவீங்க. அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, உங்களை மாட்டி விட்டு போயிடுவோம். இதில் ஷேர் மார்க்கெட்டில் ஏமாந்தவங்க, அதே போல் பணம் முதலீடு செஞ்சு ஏமாந்தவங்க, இன்னும் சொல்லப்போனால் நிறைய நம்பி ஏமாந்தவங்க தான் அதிகம். கும்பராசியை பொறுத்தவரைலாம் டக்குன்னு நம்பிடுவாங்க. கும்பராசியை பொறுத்தவரைலாம் டக்குன்னு நம்பிடுவாங்க. ஆணாக இருந்தால் அதில் ஈஸியாக, பெண்கள் ஈஸியாக நம்பிடுவாங்க. இதில் நிறைய பெண்கள் வந்து இழக்கக்கூடாததை இழந்திருப்பார்கள். எது அவங்களுக்கு முக்கியமோ, எது அவங்களுக்கு பாதுகாப்போ, எது அவங்களுக்கு அடையாளமோ அதை அவர்கள் இழந்திருப்பாங்க. பெண்கள், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உறவு முறைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உடல் ஹெல்த்தாக இருக்கலாம், கற்பாக இருக்கலாம், மனசாக இருக்கலாம், நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க. இதே போல் ஆண்களுக்கும் உண்டு. அப்போ இதெல்லாம் குடும்பத்தில் நாளைக்கு பிரச்சனையாக வரும். பெரிய உங்கள் சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட இருக்கிறத பார்த்து 10 பேர் வருவாங்க, இல்லை உங்கள்கிட்ட பிடிங்கின்னு போகிறதுக்குன்னு 10 பேர் வருவாங்க. அவங்களாம் வந்து நாளைக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரித்திருக்கலாம். புரியுதுங்களா? எதிரிகள் யாரும் கிடையாது, உங்கள் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருப்பாங்க. நெருங்கிய உறவுகள் தான் உங்களுக்கு அந்த தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியவங்களாக, எதிரிகளாக இருந்திருப்பார்கள். அப்போ இப்படியெல்லாம் எதிரிகளை சந்திக்கக்கூடிய, அல்லது வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. இதுக்கு என்னதான் பரிகாரம், என்ன செய்தால் நாம் நல்லா இருக்கலாம்? நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க சாமி, நாங்கள் தொடர்ந்து உங்கள் பதிவுகளை பார்க்குறேன், நீங்கள் சொல்கிறது அத்தனையும் உண்மையை, என் வாழ்க்கையில் நடந்தது அப்படியே சொல்கிறீங்க, ஏமாற்றங்களை பற்றி சொல்கிறீங்க, அப்பா அம்மா ஏமாற்றிட்டாங்க, குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், அல்லது கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், பசங்களை பற்றிய கவலைகள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள், அல்லது குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறது, குடும்பத்தில் வரக்கூடிய பிரிவுகள், புரியுதா? குடும்பத்தில் வரக்கூடிய இதில் தான் நான் வந்து இன்ட்ரோலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த சனி தோஷம், சனி பிரீத்தி, கிரக தோஷம், கிரக பிரீத்தி, இதெல்லாம் நான் உங்களுக்கு இன்ட்ரோலே சொல்லியிருக்கிறேன். அப்போ கும்பராசினா, ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களை ஏதேனும் ஒரு ஏமாற்றத்தை, தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படி வச்சுக்கலாமா, அந்த ஏமாற்றம்ங்கிறத கூட அடிச்சிடுவோம், தீர்க்க முடியாத ஒரு சில பிரச்சனைகளை உள்ளே கொண்டு போய் விட்டுருப்பார். பிரச்சனையை தாண்டி வெளியே வர உங்களுக்கு தெரியாது. அது கடன் சுமைகளாக இருக்குது. நல்லா இருந்தேன் சாமி, கடனே இல்லாமல் இருந்தேன், எப்படி தான் கடன் வளர்ந்ததுன்னு எனக்கு தெரியல, கடன் வளர்ந்து போச்சு. புரியுதா? அப்போ கடன் சுமைகளாக இருக்கலாம்,
அல்லது சம்திங் ஏதோ ஒரு போலீஸ் கேஸாக இருக்கலாம், சிறைவாசமாக இருக்கலாம், அல்லது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை விட்டுருப்பார். இது எல்லாத்துக்கும் ராகு காரணம். நான் தான் சொன்னேன், 7-8 ராசியை சனி பார்க்குறாருன்னா 2 ராசியை ராகு கேது பார்த்துக்கும்னு சொன்னேன். அதில் ராகு பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. அப்போ இந்த நிம்மதியின்மை அப்படிங்கிறது, ஒரு வளர்ச்சி தடைபடுது அப்படிங்கிறது நம்ம கும்பராசிக்கு உண்டு. இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமா? நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், கும்பராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கு மன நிம்மதி வேண்டுமா? மனசில் நிம்மதியே இல்லை சாமி, மனசு எப்பயும் ஒரு பயமாக இருக்குது சாமி, மனக்குழப்பமாக இருக்குது சாமி. மன நிம்மதி வேண்டும் அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் இந்த சனி தோஷ நிவர்த்தி செய்து கொள்வது சிறப்பு. அல்லது கிரகப்பிரீத்தின்னு ஒன்று இருக்குது. அதுக்கான அந்த 4 கிரகத்தை கண்டுபிடிச்சி அதுக்குரிய நிறைய மூலமந்திரங்கள் சொல்லி, அந்த மூலமந்திரங்களில் 10ல் 1 பங்கு ஹோமம் செய்து வழிபாடு செய்வது. கிரகப்பிரீத்தியில் வாராகி பூஜை இருக்குது. அப்போது கும்பராசி என்பவர்களே, காலம் நேரம், இப்போ சனி வெளியில் போயிட்டார், நான் இன்னும் நல்லாவே இல்லை, 7.5 சனி ஜென்ம சனி முடிஞ்சுட்டு தான் நீங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு சொன்னாங்க சாமி. ஆனால் நான் இன்னும் என் கஷ்டம் தீரலை, இல்லைனா என் கணவன் வரணும், என் மனைவி வரணும், பிரித்து போயிட்டாங்க, என் காதலன் வரணும், எதுவுமே எனக்கு நடக்கலை, எனக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை. நீங்கள் இந்த மாதிரியான வழிபாடுகள் ராகுவுக்கும் சனிக்கும் நீங்கள் கிரகப்பிரீத்தி செய்வீர்களேயானால் கட்டாயம் நீங்கள் நினச்சது, உங்கள் பிரார்த்தனை, உங்களுடைய வேண்டுகோள் ஜெயிக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. இப்போ இதுக்கு மேலே இன்னும் நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா, உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும்.